ஆருத்ரா தரிசனம் அப்படின்னாலே சிதம்பரம் தான், அது எல்லாருக்கும் தெரியும். ஆனால் திருவண்ணாமலையிலும் ஆருத்ரா தரிசனம் நடக்குது. இப்போ அதுக்கும் இதுக்கு என்ன வேறுபாடு, சிதம்பரத்துக்கும் திருவண்ணாமலையில் நடக்கக்கூடிய ஆருத்ராக்கும்? அதாவது வந்து கார்த்திகை தீபம் அப்படின்னா திருவண்ணாமலை, அது மாதிரி ஆருத்ரா தரிசனம் அப்படின்னா சிதம்பரம் தான். ஆனால் திருவண்ணாமலையில் வந்து என்ன அப்படின்னா, நம்ம இங்கே வந்து உத்தராயண புண்ணியத்தில் வந்து சின்ன நாயர் வந்து புறப்பாடு ஆகிறார். ஆனால் பெரியமூர்த்தி நடராஜர், அவர் புறப்பாடு ஆடுற வந்து தீபத்துக்கு பிறகு இந்த ஆருத்ரா தரிசனத்து அன்னைக்கு ஒரு நாள் தான் அவர் வந்து ஆணி திருமஞ்சனத்துக்கும் ஆருத்ராவுக்கும் அவர் வந்து எழுந்தருள்வார். இந்த ஆருத்ரா தரிசனைக்கு இங்கே முதல் நாள் வந்து அறக்கட்டு என்று சொல்லக்கூடிய அந்த நேரத்தில் சுவாமி வந்து யதாஸ்தானத்துலேருந்து ஆயிரங்கால் மண்டபம் வருவார். மறுநாள் காலையில் வந்து தரிசனம், அந்த தரிசனம் பண்ணுறதுக்கு முன்னாடி தீபத்தில் ஏற்றப்பட்ட ரக்ஷை இருக்குல்ல, தீபமை, தீபமை அன்னைக்கு தான் வந்து நம்ம நடராஜருக்கு ஏற்றுறது இந்த ஊரினுடைய விசேஷம்.